ஆய்வில் சொல்றாங்க, ஒரு மனுஷன் ஒரு கையில இருக்கிற போனை 9 மணி நேரம் பயன்படுத்துகிறார்களாமா. 9 hours. ஒரு 24 மணி நேரத்துல 9 மணி நேரம் ஒரு மனுஷன் போனை நம்ம பயன்படுத்தினா நம்முடைய எதிர்காலம் என்ன, நம்முடைய வாழ்க்கை என்ன, நம்ம என்ன கடமையை செய்ய முடியும், நம்ம எப்படி வாழ முடியும், நம்ம எப்படி சாதிக்க முடியும்? முடியாது. நம்முடைய ஒர்க் ரீதியா சம்பந்தப்பட்டு வேலை செய்யறேன் அதை சொல்ல வரல. ஆனா நம்ம தேவையில்லாமல் பயன்படுத்துகிறதுல முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு லிமிட்டேஷன். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க ஆண்டவரே. இன்றையிலிருந்து உங்களுடையது எல்லாம் கண்காணிக்கப்படுகிறது, உங்களுடையது எல்லாம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் எல்லாமே கணக்கு இருக்கிறது. அதனால கைகளை உயர்த்தி, அப்பா ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஒரு லிமிட்டை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த லிமிட்டேஷனுக்குள்ள எங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. அந்த வரைமுறையை நான் தாண்டக்கூடாது, அந்த அளவுகோலை நான் தாண்டக்கூடாது. சொல்லுங்க, நான் தாண்டக்கூடாது ஆண்டவரே. அந்த லிமிட்டுக்கு மேல நான் போகிறத கர்த்தர் தடுத்து நிறுத்துறதற்கு ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பாருங்க, இது இந்த சோசியல் மீடியா நம்மளை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதனுடைய கண்ட்ரோல்ல நம்ம கொண்டு போகக்கூடாது. அது என்னுடைய கண்ட்ரோல். இப்போ உங்களை பார்த்து கேளுங்க, நீங்க அதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறீங்களா இல்ல அது உங்க கண்ட்ரோல்ல இருக்குதா? நீங்க வைக்கணும்னு நினைச்சா வச்சிருவீங்களா? நீங்க பார்க்க கூடாதுன்னு நினைச்சா பார்க்க மாட்டீங்களா? நீங்க 3 நாள் போனே எடுக்க மாட்டேன்னு சொன்னா உங்களால எடுக்காம இருக்க முடியுமா?